சென்னையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் மற்றும் விவரங்களை திருத்தம் செய்ய வாய்ப்பு வழங்கும் விதமாக சென்னை மாநகராட்சியின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. அது தொடர்பான காட்சிகள். இப்போ ஃபார்ம் 6 இப்போ 18 வயசு நிரம்பியிருப்பாங்க. எஸ்ஐஆர் படுவத்திலேயே நிறைய பேர் விடுபட்டிருக்கு. சரியா ஆதார் செய்து இல்லை அந்த மாதிரி இருக்காங்க. விடுபட்டதுனால ஃபார்ம் 6 கொடுக்குறோம். ஃபார்ம் 6 எதுக்குன்னா புதுசாக பண்ணுறதுக்காக. இதில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். இதில் தமிழில் முதல்ல பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க பேர் பண்ணணும். யார் இருக்கிறாங்களோ ஃபேமிலியில் இருக்காங்களோ அதை பண்ணணும். நெக்ஸ்ட் அவங்க அப்பாவோ யார் இருக்காங்களோ அதை பண்ணணும். இதுக்கப்புறம் இங்கே யார் அவங்களோட பேர் இங்கே உறவினர்கள் பேர் போட்டிருப்பாங்களோ அவங்க பண்ணணும். அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், ஆதார் இருந்தால் ஆதார், இமெயில் ஐடி, அப்புறம் மேலா ஃபீமெயிலா அதை பண்ணணும். நெக்ஸ்ட் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் பண்ணணும். என்ன இது கேட்பாங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, ஆதார் கார்டு கேட்பாங்க, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, இந்தியன் பாஸ்போர்ட் கேட்பாங்க. இதில் எது வேணாலுமே கொடுக்கலாம். இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸில் எது வேணாலுமே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் முகவரி, சரியான முகவரி கொடுக்கணும். இது புதுசாவே வரும். அதாவது ஃபார்ம் 6. அவங்களுக்கு அவங்க இப்ப பேர் விட்டு போயிடுச்சு, செக் பண்ணிட்டும் இல்லை, எங்க கிட்ட கொடுத்த புக் சொல்லி இல்லைன்னா இதே தான் ஃபார்ம் 6 தான் கொடுத்து அவங்க மறுபடியும் புதுப்பிக்கணும். எத்தனை நாள் இந்த முகாம் இருக்கு? எத்தனை மணி நேரம் வரைக்கும்? இது காலையில 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் இருக்கும். முகாம் 5 மணி, 2 நாள் இருக்கும். சனி ஞாயிறு. இந்த மாசமும் ஜனவரி ஃபர்ஸ்ட் வாரமும் இருக்கும். காலையில வந்தவங்க இருந்து புதுசா படிவம் ஃபுல் பண்றவங்க வராங்களா இல்ல எஸ்ஆர்ல பேர் விடுபட்டவங்க தான் முதல்ல வராங்க சார். முதல்ல எங்களது இருக்கா, எங்களோடது இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இருக்குதான்னு சொல்லி பாத்துக்கிறாங்க. பார்த்துட்டு விடுபட்டிருந்தால், சப்போஸ் விடுபட்டிருந்தா இந்த ஃபார்ம் 6 கொடுத்து அவங்கள ஃபில்அப் பண்ண சொல்றோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி. பேசலாம். ஜெர்ரி, வணக்கம். தொடர்ந்து இந்த வாக்காளர் வரைவு பட்டியல் டிராஃப்ட் வெளியானதுல இருந்தே அதிகமாக எங்க நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கிறப்போ சென்னை மாநகரத்தில் 14 லட்சம் பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிக பெரும் சர்ச்சையானது. தற்பொழுது இதற்காகவே தொடர்ந்து முகாம்கள் அமைக்கிறாங்க. அதாவது வரக்கூடிய மக்கள் என்னென்ன சான்றுகளையோ இல்லை சர்டிபிகேட்டையோ எடுத்துட்டு வர வேண்டி இருக்கிறது, என்னென்ன விவரங்கள் அவங்க முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு? கௌதமி, வணக்கம். அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்றது. இந்த எஸ்ஐஆர் பணியினுடைய தாக்கத்தின் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 1 கோடி வாக்காளர்களுடைய பெயர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் தமிழகத்தில் சென்னையில் உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலுமே ஃபார்ம் 6 ஃபில் பண்ணுவதற்கான 2 நாள் முகாம் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை இந்த முகாம் நடைபெற இருக்கிறது. காலையிலிருந்தே பொதுமக்கள் இந்த படிவத்தை பூர்த்தி செய்வதற்காக வந்த வண்ணமே இருக்கிறார்கள். இங்கே மாநகராட்சி ஊழியர்களும் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த படிவத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் 2 நிமிடமே ஆகிறது. அவர்களுடைய பிஎல்ஓக்களுடைய உதவியோடு இந்த படிவங்கள் பூர்த்தி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தல் முன்னிட்டு எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்கான நவம்பர் மாத தொடக்கத்திலிருந்து தமிழகத்தில் வீடு வீடாக விண்ணப்ப படிவங்கள் வாக்கு மைய நிலைய அலுவலகங்கள் வழங்கினர். இந்த விண்ணப்ப படிவங்களை நிரப்பி திருப்பி அளிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 4ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில்தான் கால அவகாசம் டிசம்பர் 11ஆம் தேதி வரை 1 வார காலம் நீடிக்கப்பட்டது. பின்னர் 3 நாட்கள் நீடிக்கப்பட்டு டிசம்பர் 14ஆம் தேதி இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது என்றும் அறிவிக்கப்பட்டது. இதன் நேற்று விரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. எனினும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்கப்படாதவர்கள் தங்களுடைய பெயரை சேர்க்க சிறப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர் சேர்க்கை, திருத்தம் மற்றும் மறுப்பு தொடர்பான பணிகளை ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம். பெயர் இல்லாதவர்கள் படிவம் 6 பூர்த்தி செய்து இனி அதற்கான உறுதிமொழி படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டிருக்கிறது. இந்த உறுதிமொழி படிவம் சிறப்பு தீவிர பணிக்காக கொடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு படிவம் போன்று தான் இருக்கும். அதில் கடந்த 2002 மற்றும் 2005ஆம் பணி மற்ற தங்களது பெயர் அல்லது பெற்றோர்கள் விவரங்களை பூர்த்தி செய்ய தர வேண்டும். அந்த தகவல்கள் சரியாக இல்லாத பட்சத்தில் அதற்கான ஆவணங்களை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், அதில் ஆதார் ஏற்றுக்கொள்ளப்படாது. மேலும் இந்த படிவம் 6 வாக்குச்சாவடி நிலை அலுவலர், வாக்காளர் பதிவு அலுவலர், உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் அலுவலகங்களில் நேரடியாகவும் பெறலாம். மேலும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயலி அல்லது voters.eci.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் இந்த
வாக்காளர் பட்டியலுக்கான சிறப்பு முகாம் செயல்படுகிறது. நம்ம இங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களிடம் கேட்கும் பொழுது கூட அதிகப்படியாக 18 வயதை பூர்த்தி செய்தவர்கள் வருகிறார்களா அல்லது பட்டியலில் இடம்பெறாத அல்லது நீக்கப்பட்டவர்கள் வருகிறார்களா என்று விசாரிக்கும் பொழுது கூட இந்த ஏறத்தாழ இந்த எஸ்ஐஆர் படிவத்திலிருந்து நீக்கப்பட்ட அந்த 1 கோடி பெயர்கள் நீக்கப்பட்டார்களோ அப்படி சென்னையில் இந்த குறிப்பிட்ட வார்டில் நீக்கப்பட்டவர்கள் அதிகப்படியாக வருகிறார்கள் எனவும் கூறப்படுகிறது. அவர்களுக்காக இந்த சிறப்பு முகாமில் பல்வேறு வழிகாட்டுதலும் இங்கே அளிக்கப்படுகிறது. இந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாத பட்சத்தில் பிஎல்ஓக்களே அந்த உதவியோடு இந்த படிவத்தை பூர்த்தி செய்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாகவே இந்த படிவத்தை பூர்த்தி செய்ய வெறும் 2 நிமிடமே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இந்த இணையதளத்தில் இந்த படிவத்தை சரிபார்ப்பது தெரியாதவர்கள் நேரடியாக வந்து இந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் வாக்காளர் பட்டியலில் எங்களது பெயர்கள் இருக்கிறதா என்று நேரடியாகவே இந்த முகாமில் வந்து கேட்டறிந்து செல்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மக்கள் இதனை உபயோகப்படுத்தி கொண்டு தங்களுடைய பெயரையும் அந்த பட்டியலில் இடம்பெற செய்வதற்கு 2 நிமிடம் தான் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. தொடர்ச்சியாக இந்த முகாம் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெர்ரி.